வீடியோ எடுக்கும்போது நீ கூட போய் பேசிட்டு இருக்கலாம் கேமரா கூட பேசிட்டு இருக்கலாம். ஒரு சூட்கேஸ் வந்து யாருன்னு தெரியல அட்ரஸ் எல்லாம் ஓகே எடுத்துக்கலாம் விடுங்க. நம்ம கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க. எஸ் 3ல இல்ல டிடிஆர் வந்தா சொல்லுங்க. டிடிஆர் வந்தா சொல்லுங்கனாரு. பேசிட்டு இருக்கலாங்கம்மா. எங்களை பார்த்தோன்னே சைலண்ட் ஆயிடுறீங்க. பேசிட்டு இருந்தது நல்லா இருக்கும். இதை பாருப்பா, மெயினாக இதை பாரு, இங்கே பாரு அதுதான் முக்கியம். அதை பாரு. ஆனால் எல்லாம் 20 ரூபாய் நீட்டு இருக்காங்க. வேறு 500 அந்த பக்கம் பாரு, 100 அங்கே இருக்கு பாருப்பா. என்னது இல்லை பண்ட எல்லாத்தையும் வரவங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா எப்படிங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கே வந்துடுவோம். வாங்க சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆடா முடிச்சு எல்லாம் நல்லா இருக்கு. நான் அடிக்கடி 4 நாள் இங்கே தானே சுத்த போகிறேன். ரைட், ஓகே. நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. தனியாக விட்டுட்டாங்க. சீட் மாறி வந்துச்சு. நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கலாம். அதில் போய் அப்படி சொல்லு தம்பி. இங்கே பாரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏஜ் பாரு ஃபோட்டோ போஸ்ட். ரைட் தம்பி. ஓகே. அப்படியே இந்த குட்டி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஆமாம் இல்லை பண்ணலை சார். நமக்கு சாப்பாடு ஐட்டம் நிறைய இருக்கும். ஆமாம். இங்கே 8 பேருக்கு. எஸ் 5 அது. ஆமாம். ஐயோ பரவாயில்ல. 8 பேருக்கு எடுத்துட்டு. 8 பேருக்குங்களா? பரவாயில்ல. நாங்கள் எங்களோட சேர்த்துக்கோங்க. 10 வச்சுக்கோங்க. எங்களுக்கு சேர்த்து வாங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. டொனேஷன்னா ஒன்லி இது ஸ்நாக்ஸு. கொடுத்துருங்க. ஆமாம் ஸ்நாக்ஸ் என்ன கொடுங்க. அந்த மாதிரி இருந்தால் கொடுத்துருங்க. அவங்க சீரியஸாக கொடுத்துட போகிறாங்க. அப்புறம் அவங்க சார் இப்போயே சீரியஸாக போகிறாங்க. பேசிட்டு இருக்கலாம். என்ன பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. வீட்டில் தான் பேசி அடிக்கிறாங்க. இங்கே வந்து அமைதியாக இருக்காங்க. இங்கே வந்து பேசு அப்படின்னா சிவா வந்தா கொஞ்சம் அவங்க கையில் 100-200 காசு கொடுத்துருங்க. எங்கள்கிட்ட ஜிபே தான் இருக்குது. நாங்கள் ஜிபேல வச்சுருக்கோம். மாற்றி உட்காந்துக்க வேண்டியதானே. படுத்துக்கலாம். பெட்டு மாடி வந்து ஆனால் நீங்கள் பண்ணிங்க பாருங்க. இப்போ அப்படிதான் சரிம்மா. போன தடவை வந்துருந்தீங்களா நீங்கள்? 10 வருஷமா யூஸ் பண்ணுங்க சார். இல்லை ஓகே சார். நல்லா இவ்வளோ சைலண்டாக சார். அதான் சொன்ன மாதிரி சைலண்டாக இருக்கீங்களே. இல்லையாவா? சார் சூப்பர். எத்தனை பேர் பயன்படுது? இவங்களும் டேக் ஒன் போட்டுக்கலாம். அந்த ஐடி கார்டு போட்டுருக்காங்களா? போடணுங்களா? ஆமாம் போட்டது எங்களுக்கு தெரியும். எல்லாரும் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும்.
அதே இந்த நைட்டு வேணா டிஃபனாக கொண்டு வந்து கொடுப்போம். அதெல்லாம் ஐடி கார்டு வந்து ஈஸியாக கொடுத்துருவோம். தேடிட்டு இருக்கோம். டேக் போட்டிருந்தா தான் தெரியும். ஆனால் அந்த டிக்கெட் போட்டிங்க பாருங்க. கரெக்டாக நம்ம கரெக்டாக முக்கியமானது உள்ளே போட்டு வச்சுருங்க பாருங்க. ஐடி கார்டு வெளில பரவாயில்ல. நாங்க சொல்றது சரிதானுங்க சார். கரெக்டு. அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க, இந்த சைடில் சாப்பிடலாம். அப்படியா? சரி சரி சரி. எஸ்எஸ்எஃபி ஓகே. நீங்களும் ஆமாம்மா, இவங்கள 3 பேர். டேக் வந்து ஆமாம், அதான் எனக்கு அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். நான் இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் தர்பூரில் எத்தனை பேர் வராங்க? 17 பேரா? நீங்கள் நான் தான் சார் வரணும் விஷயம். சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள காஃபிக்கு வந்துட்டீங்களா? சாப்பாடு ஆள் ஏன் இங்கே 2 பேர் தான் இருக்காங்க? அவங்க பேக்கில் இருக்குங்க. அப்புறம்ண்ணா பாரு கவரேஜ் எல்லாம் தனித்தனியாக உட்காந்துங்க. சீட் அங்கே தான் வந்துருக்காரு. தனித்தனியாக தான் வந்துருக்காரு. எல்லாம் கொஞ்சம் டேக் யூஸ் பண்ணுங்க. எங்களுக்கு கடையான்னு தெரியும், வர்றவங்களுக்கு கடையான்னு தெரியும். சமாளிச்சு பார்த்தீங்களா? டேய், போகும்போது எல்லாத்தையும் டேக் போட சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. போடுறேன், எல்லாம் போடுறேன். எல்லாம் நாங்கள் போட எல்லா ஐட்டம் வந்துச்சான்னு கேட்டுருவோம். பிளேட்டு இங்கே தான் இருக்கு மேடம். இங்கே பாருங்க. பண்ணுங்க. இல்லை வேண்டாம். இப்பதான் தட்டை கழுவிட்டு வந்தாங்க. 2வது தடவை தானப்பா. அப்படியா? ஏய், மேலே என்ன சொல்லுவாங்க? மேலே இருக்காங்க. இவங்களுக்கு ஏஜென்ட்டே நான் தான். இவர் மெயின் பார்த்து வீடியோ எடுக்கும்போது அடிக்கடி குறுக்கில் வந்து நமக்கு மிகவும் பெருவாக வந்து உதவி செய்வார். அச்சா அச்சா பையா. ஓகே. பேசிட்டு இருக்கலாம். ஒரு சிரிச்ச மாதிரி இருங்க. என்னமோ நாங்கள் என்னமோ கடத்திட்டு போகிற மாதிரியே பேச வச்சிருக்கீங்கன்னா அப்புறம் நான் பேசிட்டே இருந்தேன் இன்னொரு வரைக்கும். சரி நீங்க வந்து எடுக்கிறீங்களேன்னு சொல்லி கடத்திட்டு போற மாதிரி. ஜாலியா? கண்டிப்பா எடுப்பேன். தலையில் எடுத்துட்டுமா? ஓகே சூப்பர். நீங்க வந்து நீங்க பாக்குறீங்க. நீங்க பாக்குறது என்னன்னு சொல்லுங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. அது போட்டோ பிடிக்க எடுத்து நீங்க அந்த குரூப்ல நீங்க என்ன அட்மின் ஆனா? நீங்க அந்த வாட்ஸ்அப்ல அட்மின் ஆனா? பார்த்தா தானே நான் போட்டு அக்கா பாருங்கன்னு நான் சொன்னதான் பார்ப்பேன். அவங்க வேற போட்டு உடனே போன் பண்ணிடுவாரு. என்ன போட்டாலும் தெரியும், உடனே போன் பண்ணிடுவாரு. மேம் தனியாக இருக்கனால வருத்தப்பட்டுருக்காங்க. சார் இங்கே இருக்காரு. என்ன கேட்டு சொன்னாங்க. வருத்தப்படுறாங்க. என்னாச்சு? ஏதாவது தெரியா? சமாளிக்கிறது பெரிய விஷயம். மேடம் நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பவுண்டர் எடுங்க.
ஃபர்ஸ்ட் டைம் டிக்கெட் இருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்லை போட நான் கதவு சாத்துவேன், ஏசி வந்துருக்கு. ஏன் சார் அதுக்குள்ள ரெஸ்ட் மோடு போயிட்டீங்க? காலையில் 5:30 லோடிங் ஆளாளுக்கு தனித்தனியாக உட்காந்துருக்கீங்க. தனித்தனியா டிக்கெட் போட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டா ரைட், இங்கேயும் ஆப்போசிட் லோயர் பர்த் எல்லாமே இல்லை, இப்படி தான் வந்திருக்கு. பெங்களூர் அதில் ஏறுவாங்க நினைக்கிறேன் எல்லாமே. அந்த வரைக்கும் ஃப்ரீ யாரா இருக்குன்னு சொல்லி கேட்டு போனாங்க. டிக்கெட் எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. இத்தனை பேர் இருக்காங்களே. ஓ கரெக்டு தான், B3 B4 கரெக்டாக தான் வரும். சரி அவர் அங்க இருக்காரு, அங்க போய் உட்காந்துக்கலாமா? இல்லைங்க. ஐயோ என்ன எவ்வளோ ஐயா கண்டிப்பாக சாலை யாருக்கும் ரொம்ப சொசரி எனக்கு. சொல்லுவா 3000 ரூபான்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. ரெகுலராக உங்களுக்கு 3000 வரும்போதுங்க சார், நீங்கள் வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 40,000 ரூபா கரண்ட் பில்லே வரும் இல்லைங்களா? 40,000 ரூபா வேணாம் விடுங்க. சரி இங்கே பாருங்க. கரண்ட் பில்லே வந்துடும். இங்கே வந்து சீனி ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, கை கிட்ட உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுன்னா. அவ்வளோ சார் இங்கே வந்து கூட எழுத்தாப்புல வாத்தியார் இருக்கிறனால பயந்துட்டு உட்காந்துருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இவர மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் சட்டை போட்டுட்டு அங்கங்க நம்ம இவரை பார்த்துட்டோம். எங்கெல்லாம் கூட்டம் இருக்கா இவர மாதிரி அங்கே 2 பேரை பார்த்துலாம். சோமராபாதி அப்படி இருக்கும். கை வைக்காத அவங்க இல்லை இல்லை பரவாயில்ல பேசலாம். இது முடிச்சிருப்பாங்க, காமிச்சிட்டு இருக்கவும் நான் பையனை பார்த்துட்டு அதெல்லாம் மூட மாட்டேன். அப்புறம் என்ன சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. தூங்கலாம் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போதான் நோட்டீஸை பார்க்குறாரு, பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. நல்ல வேலை முடிக்கிறப்ப பார்க்காம போயிட்டாருங்க. பேஸ் பார்க்குறாரு. சாப்பாடை பிரிக்கிறப்ப ஆமாம் அதான் கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். வீட்டோட காமிச்சாப்பா அது நமக்கு வரவே இல்லையே. எடுத்துங்க. அப்புறம் இருக்க இந்த சீட்டா இல்லை இல்லை, நீங்கள் எடுத்துங்க. சாப்பிட்டு போங்க, காரமாக இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கா, நீ ஒன்று. ஏன் அவ்வளோ பயங்க? பேசிட்டுங்க, பாப்பாட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்களா சீனிவாசன் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம் நல்லா போயிட்டு சாய் ஃபோன் நீங்கள் கஷ்டப்படுங்க. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டீங்க. எங்க சீட்டு அவர் தான் நீர் ஆயிடுச்சு என்ன ஆமா பேரு அதுக்காக கொஞ்சம் எடுத்துருங்களேன்.
ராஜானாவா அண்ணா சாப்பிட்டீங்களா? மேடம் ஏன்னா எல்லாம் தனித்தனியாக பாருங்க இப்படி பண்றாங்க ஒரு பொறுப்பே இல்லைண்ணா யாருக்குமே. அவங்களுக்கு பொறுப்பு இல்லை. நீங்கள் ரொம்ப பேர் தனித்தனியாக தான் உட்காந்து எங்க கோமதி அம்மா தனித்தனியா ஓடுறா, எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. ரெக்கார்டிங் போட்டு அவங்க கேமரா பார்த்தா தான் மண்டிங்க நீங்க. தங்கம்மா நீங்க பாரு சாமி இங்க பாத்தியா சரி சார், தனியாக போட்டு பாப்பா நீ மாறாத. 22 தாரீக்கு பிளாக்ல நான் விட்டுருவேன். சரி சரி ஓகே சொல்லலாம். சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்றோம், அதனால வயிறு ரொம்ப சாப்பிட முடியல. சாப்பிட முடியல, மற்றபடி எல்லாம் அருமையாக இருக்கு. சூப்பர் மேடம், நீங்கள் சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிட முடியல சாப்பிட்றது எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. போன பேட்டி கொடுத்தவங்க தானே? ஆமாம் ஆமாம். வீடியோ நல்லா பேச்சு பண்ணீங்க. அதான் நல்லா இருக்கும். போன டைம் நீங்கள் வந்து ஆமா ஆமா ஸ்டைலாக இருங்க. ஸ்டைலாக பண்ணு சொல்லி அருமா சார் இப்படி போஸ்ட் எப்படி பார்த்தீங்களா? எங்களை எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படிங்குது. அது தயவுசெய்து எல்லாரும் ஸ்நாக்ஸாக எடுக்க மாட்டேங்கிறாங்க வெளியே. இந்நேரத்துக்கு அந்த கேமராவில் தண்ணி அடிச்சிருப்பாங்க தெரியுது. ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படியே கொண்டு. இப்போ இங்கே பார், ஹாய் சொல். சாப்பிடலாம் சார். நீங்கள் கேமரா திருப்பினேன். ஃபுல்லாக கம்பெனி அங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. ரைட்டுங்களா? ஆமாம், நீங்கள் தான். இப்போ என் தட்டு எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கிறீங்க? திரும்பவும் அதே வேலை தான். சாப்பிட முன்னாடி இல்லை எங்கே சொன்னீங்கன்னா அங்கே வந்துடும். அதுக்காக தான் இதோட கொடுங்க, கேஷுவலாக இருக்கட்டும். அதுக்காக தான் நான் அந்த பார்க்குற மாதிரி தெரியுது. சாப்பிட்டீங்களா? பாருங்க நாளைக்கு. ஆமாங்க, ஆனால் இவர் இடம் மாறி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு சார். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். இது செகண்ட் ஏசி. தெரியுவீங்க என்ன கணக்கு வர சொல்ல கணக்கு இப்போ இருந்து நோட்டு வச்சுட்டீங்க. காலையில் வசூல் பண்ணிட்டு வந்தேன். அதை ஓ அப்படிங்களா? மேலா மேலா உள்ளேனையா போட்டோ எடுக்கிறேன். இருக்கு. தம்பி சொன்னதுக்கு நான் எடுக்கிறேங்க. ஜோடி ஃபங்க்ஷன் சிறந்த ஜோடி பட்டத்தை கொடுக்கணும். ஆனால் அவர் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறாரு. அது கொஞ்சம் ஆமாம். இல்லையே கண்ணு, இந்த பக்கம் திரும்ப. நீ இதை இப்போ கண்ணு போட்ட ஏன் கண்ணு? அச்சோ நல்லா இருக்கா? உட்காருங்க, ஏதோ பேசுங்க.
சாப்பிட்ற டைமில் எதுவும் பேசுறது இல்லை சாப்பாடு பண்ணாம சார் உங்களை மாதிரியே இல்லை ஓ என்ன எடுத்து சொல்றீங்களா? இல்லை நாம எடுக்கிறது வீடியோ நீங்க எடுக்கிறீங்களா? நாம கூடி வருது இந்த ட்ரிப்புக்கு மட்டும் இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? சரி ரிலாக்ஸாக இருக்கலான்ட்டு நீங்கள் மௌனம் வருதுங்களா இன்னைக்கு? இன்னைக்கு மௌனம் வருது எதுவும் இல்லைங்க? நல்ல கமெண்ட் ஒன்று வரும். ரைட் சார் தேங்க்யூ. ஸ்க்ரீன் நிறுத்திக்கோங்க. இவங்க தான் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. சூர்யா சார் சூர்யாங்களா நீங்கள்? இல்லை சார் சூர்யா இல்லை இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்ற மாதிரி டேக் போடாதனால தட்டு வச்சு கண்டுபிடிக்கிறதா இருக்கு. இப்பதான் கழட்டி வச்சோம். சாப்பிட்றப்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே. சாப்பிடலாம். தட்டு கையில் வச்சுட்டு இப்போ நம்பவும் மாட்டேன். 2 பேர் என்ன சார் பண்ணணும்? எடுத்தால் கொடுக்க முடியும். மதிய சாப்பாடு நல்லா கவனிச்சிக்கோ. என்ன இப்போ போகும்போது உட்காந்துருப்பாரு, திரும்பி வரும்போது உட்காந்துருப்பாரு, நடுவில் எங்கேயும் இருக்க மாட்டேன், தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது இவங்க 2 பேர் மாதிரி யாரும் இல்லைங்கிற மாதிரியே பேசுவாங்க. அது ஃபைனல் டச். அது ஃபைனல். அப்போ நீ தான் கொஸ்டின் கேட்டேன். ஆமாம், இது ஏன் எடுக்கிறீங்க? ரொம்ப கேள்வி கேட்பாங்க. அவங்க ஏன்னா போன டைம் அவங்க வரல, நாங்கள் எங்களோட வரலன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லு. நேற்று 70 மேம் ஹாய் சொல்லுங்க மேம். அதுக்கு சரி சரிங்களா? மேடம் பேசிடுறீங்க. சாப்பிட்டாச்சா? வேற என்ன கேட்குறது? நான்லாம் என்ன பண்ண போகிறேன்? இல்லை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்களான்னு பார்த்தேன். சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிடலையா? இனிமேல் தானா? இதெல்லாம் யார் யார் புதுசாக இருக்கீங்க? எல்லாம் புதுசு. நல்லா இருக்கேன். ஓகே 2. இப்போ இன்னும் ஒரு ஆள் மிஸ் ஆகுது.